என்சிஆர்டி 11th மோல் கான்செப்ட்லேருந்து இந்த சம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டிட்டர்மைன் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு ஆஃப் அயன். ஆக்சைடு ஆஃப் அயன்னாவே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா ஃபெரஸ் ஆக்சைடு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஆக்சைடு, அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா FeO. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடு அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Fe2O3. இது பொதுவாக வர்றது, அதனால இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லிட முடியாது. எதுக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன் விச் த மாஸ் பர்சன்ட் ஆஃப் அயன் அண்ட் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ அயனுடைய மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 69.9 கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனுடைய மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30.1% கொடுத்துருக்காங்க. இதை ரெஸ்பெக்டிவ் அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸாக மாற்றிடலாம். இப்போ அயனுடைய அட்டாமிக் மாஸால் இதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 1.248 வருது. இது ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா 1.88 வருது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸாக மாற்றிட்டோம். இப்போ சிம்பிள் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 நம்பர்ஸில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அந்த நம்பரால் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே 1 வருது. இந்த 1.88 ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். இங்கே எவ்வளோ வருதுன்னா 1.5 வருது. அப்படின்னா இந்த Fe வந்து 1 டைம் இருந்தால் ஆக்சிஜன் 1.5 டைம் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஹோல் நம்பர் வர்றதுக்காக. அப்போ என்ன சொல்லணும்னா Fe2O3. அப்போது கொடுத்துருக்கிற ஆக்சைடு ஆஃப் அயனுக்கு என்ன மாலிகுலர் ஃபார்முலானா Fe2O3 சொல்கிறோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து Fe2O3.